ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு 3D லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஆப் ஐக்கான்னா பார்த்தீங்கன்னா 3Dயில் இருக்கும். அது மாதிரி நமக்கு 3Dயாக எப்படி ஒரு ஐக்கான் இல்லை உங்கள் அப்ளிகேஷனுக்கான ஐக்கான் இல்லைன்னா ஒரு வெப்சைட்டுக்கான ஐக்கான் இல்லைனா உங்களுக்கு ஆப்போட லோகோ இல்லை ஏதோ ஒரு லோகோ 3Dயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணிக்கிறேன். ஷேப்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கலர் தெரியும். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் இப்போ வந்து அந்த ஷேப்போட கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஷேப்போட கலர் வந்து நான் வந்து ப்ளூ கலர் செட் பண்ணிக்கிறேன். அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அப்படி குறைக்கும் போது உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கர்வாக கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லோகோக்கான அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே வந்து இன்னொரு ஷேப் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த டைம் இன்னொரு ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணுறேன். ஒயிட் கலரில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அதை சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ரேடியஸ் வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. கர்வாக இருக்கணும்னா குறைச்சிக்கோங்க. நான் லைட்டாக கர்வ்னஸ் மட்டும் உங்களுக்கு அந்த கார்னரில் கொடுத்துட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட்டே விட்டுறேன். ஸோ இதே இதில் வந்து நீங்கள் கலர் மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ அடுத்த நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். என் சேனல் நேம் டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ TTD அப்படிங்கிற என்னோடய லோகோக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை லோகோவை டெக்ஸ்ட் சைஸை பெருசாக்கிட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ஃபாண்ட் வந்து ஏரியல் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். போல்ட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3D டெக்ஸ்ட்டாக எனேபிள் பண்ணிக்கிட்டு பெர்ஸ்பெக்டிவ்லேயே வச்சுக்கலாம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் மோரலஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த எக்ஸ்ட்ரா அது வந்து சரியாக செட் ஆகலை. பெர்ஸ்பெக்டிவ் வச்சுட்டு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெப்த்து வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம இதுவே வந்து ஒரு 3D அண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்க போதும் ஃபுல் லோகோவே. அதனால் இது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் பெர்ஸ்பெக்டிவில் வச்சுக்கலான்னு சொல்கிறேன் டெக்ஸ்ட்டை. ஸோ இப்போ வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ப்ளேஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து நான் பிளாக்கே இருக்கட்டும், அதே சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் கலர் கூட கொடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இந்த சென்சிட்டிவ் ஷேடோ இது எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் வேணால் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து லேயர் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து கீழே அந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் தான் மெர்ஜ். ஸோ ஓகே கொடுத்துட்டா மெர்ஜ் ஆகிடும். ஸோ மெர்ஜ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து டோட்டலாக ஒரு ஷேப் ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ண முடியும். ஷேப்ஸில் போய் 3Dயாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பெர்ஸ்பெக்டிவ் பதிலாக அடுத்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டெப்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 7 வச்சுக்கிறேன். ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேரக்ஷன் வேணுமோ அந்த டேரக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதோட லைட்டிங் செட்டிங்கும் இருக்குது. டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டார்க்காக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரியலாக லுக்காக இருக்கும். ஸோ கீழே லைட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி அதோட ஷேடோ இதெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த லைட்டிங் வந்து மூவ் ஆகுது. ஸோ ரொம்பவே மைன்யூட்டான சில ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த லோகோக்கான லைட்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில்வர் இல்லை வேறு ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம வந்து ரியாலிட்டியாக இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் மூவ் பண்ணும்போது அந்த லைட்டிங் மூவ் ஆகுது. இன்டென்சிட்டி அப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் லைட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான அந்த கரெக்டாக அந்த பேக்கில் இருக்கிற அந்த 3D ஷேப்போட ஒரு மெர்ஜ் ஆகும் உங்களுக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இன்னர் ஷேடோ கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் சின்ன ஷேடோ தெரியும். ஸோ உங்களுக்கு 3Dனஸ் இன்னும் கொஞ்சம் 3Dயாக லுக்காக மாடலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுவோம். ஸோ பிளெயின் கலர் சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை டிரான்ஸ்பரன்சியாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களோட யூஸ் பொறுத்து நீங்கள் இதுக்கு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் கலரும் பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ ஷேப்ஸ்குள்ளே போய்கிட்டு இதில் வந்து இன்னும் வேறு மோடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்கள் இல்லை பெர்ஸ்பெக்டிவ் வியூ இது மாதிரி வேறு லெவலில் ஃபோட்டோஷாப்லலாம் பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட பெர்ஸ்பெக்டிவ் வியூ நீங்கள் ஜாலியாக எப்படி வேணால் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி இதில் விளையாடலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இந்த 3D இதை வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D லோகோ ஆப் லோகோவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிளாகருக்கு யூஸ் பண்ணலாம், வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஷேடோ வேணும்னா இது மாதிரி ஷேடோ வந்து நீங்கள் கொண்டு வரலாம். 3D ஷேடோ இல்லை ஷேப்ஸில் அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நார்மல் ஷேடோ மட்டும் உங்களுக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆஃப் செட் பண்ணி அதோட பிளர் ரேடியஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்.
இது மாதிரி வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது ஒரு பேசிக்கான விஷயம் தான். பட் நீங்கள் இதில் இன்னும் வந்து க்ரியேட்டிவிட்டியாக உங்களோட ஓன் யூஸ்க்கு நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னொரு சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட பார்ப்போம். பாய்.